என்ன சாதாரண லிவர்னு நினைக்காதீங்க, நான் தான் புரோட்டீன் பவர் கிங். வாங்க என்ன வச்சு எப்படி டிஷ் செய்றாங்க பார்க்கலாம். பவுல்ல இருக்க லிவர்ஸ வெஜிடபிள் வுடன் கட்டர்ல கொட்டுங்க. அப்புறம் கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸா வெட்டுங்க. அதுதான் சூப்பரான சிக்கன் லிவர் ஃப்ரைக்கான ரெடி ஸ்டெப். பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி சேர்த்தாதான் வாசனை லெவல் அடுத்த ஸ்டேஜ். இந்த ஒரு துண்டு தான் முழு டிஷ்ஷுக்கு ஸ்பெஷல் டச். பூண்டு சேர்த்தாதான் என் அட்டகாசம் ஸ்டார்ட் ஆகும். இஞ்சி துண்டு மற்றும் பூண்டு பற்களை மார்டர் பெசல்ல போட்டு நன்றாக இடிச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கொள்ளவும். கடாயில எண்ணெயை ஊத்தி கொதிக்கும் வரை வெயிட் பண்ணுவோம். நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் கொதிக்கும் எண்ணெயில போட்டு நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் பச்சை மிளகாயுடன் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டை வதக்கவும். துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்கும் சிக்கன் லிவரை நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட் இருக்கும் கடாயில கொட்டி பவுல்ல இருக்கும் லிவரையும் சேர்த்து நன்றாக கலக்கி வதக்க விடவும். கொதித்து கொண்டிருக்கும் சிக்கன் லிவர்ல உப்பு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை மட்டும் சேர்த்து உடன் லாடல் வச்சு நன்றாக கலக்கி அதை கொதிக்க விடவும். கொதித்து கொண்டிருக்கும் சிக்கன் லிவர்ல மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் அனைத்தையும் சேர்த்து பொன்னிறமாறு வரை நல்லா கிண்ட வேண்டும். பொன்னிறமானதும் அடுப்புல இருந்து இறக்கி வைக்கவும். இப்போதான் நான் ரியல் சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை. இது சாதாரண கொத்தமல்லி இல்ல, இதை இப்போ நல்லா நறுக்கிறேன். இதுதான் கடைசி டஷ். இந்த ஒரு கைப்பிடி தான் முழு டிஷ் சுவையே மாற்றும். இப்போ தட்லே ரெடி ஆயிருச்சு. பாருங்க இந்த கலர் கான்ட்ராஸ்ட். சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை சாப்பிட ரெடியா? வெட்டி வச்சிருந்த கொத்தமல்லியை தூனா சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. சாப்பிட தயாரா இருக்க. இப்ப சாப்பிடுங்க. பைட் எடுத்த உடனே மசாலா ஜூஸியா வழியுது பாருங்க. வாவ், ரொம்ப சுவையா இருக்கு. இது செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் தட்டி விடுங்க. Thank you for watching this video.